கிறிஸ்தவ விழுமியம் என்பது, கிறிஸ்தவ வாழ்வு முறை என்பது அந்த பொன் விதியை பின்பற்றுவதுதான். என்ன பொன் விதி? இதில் இருக்கிற எல்லாமே பொன் விதிகள் தான். ஆனா ஒரு பொன் விதி என்ன சொல்ல அப்படின்னா, பிறர் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ, எதிர்பார்க்கிறாயோ, அதை நீ அவர்களுக்கு செய்து விடு. இதுதான் பொன்மொழியாக நான் பார்க்கிறேன். இது ஒரு வார்த்தையை மாத்திரம், நான் இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்றேன் பொன் விதின்னு. இது போல இதில் இருக்கிற எல்லா வசனங்களுமே பொன் விதிகள் தான். ஆனால் இது ரொம்ப பொருத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன். உனக்கு அடுத்தவன் என்ன செய்யணும்னு நினைக்கிற? நம்ம என்ன நினைக்கிறோம்? அடுத்தவங்க நமக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறோம், அடுத்தவங்க நம்மளை தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அடுத்தவங்க நம்மளை பத்தி தப்பா பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அடுத்தவங்க நம்மளை பாராட்டணும்னு நினைக்கிறோம், அடுத்தவங்க நான் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்துறேன்னு நினைக்கிறோம், அடுத்தவங்க என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய செயல்பாடுகளை சும்மா தேவையில்லாம மூக்கு நுழைக்க கூடாதுன்னு நினைக்கிறோம், அடுத்தவங்க என்னுடைய உதவிக்கு எப்போதும் என்னை தூக்கி விடக்கூடியவர்களாக இருக்கணும் இப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? பெரும்பாலும் தனி மனித வாழ்க்கை என்பது அடுத்தவர்களை மையப்படுத்தியதாகத்தான் இருக்கிறது. அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடியதாகவும் அடுத்தவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய நிலையில் வாழக்கூடிய ஒரு சாருண்ணியாக மனிதன் வாழுகிற இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு அடுத்தவங்க என்ன செய்யணும் நீ எதிர்பார்க்கிறாயோ அதை அவர்களுக்கு செய்து விடு. அதைத்தான் கடைசி வசனமாவும் சொல்லி முடிக்கிறாரு. நீ எந்த அளவையால் அடுத்தவருக்கு அளக்கிறாயோ அதே அளவையால் தான் உனக்கும் அளக்கப்படும் அப்படின்றத ஆண்டவர் சொல்லுகிறார்.